இப்போ நான் ரீசெண்டாக ஒரு Q&A செக்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராமில் போடும்போது யாரும் அதில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் டிவோர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் ரொம்ப ஃபன்னியாக தான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்னது டிவோர்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டினை திருப்பி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அது ஒரு கண்டென்ட்டே இல்லை. நான் எப்போயோ ஒரு பண்ண ஆட் ஷூட்டோட ஒரு வெட்டிங் ஃபோட்டோ எடுத்து அதை போட்டு வச்சுருக்காங்க. என்னடா பைத்தியக்காரனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் அப்படி தானே. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும். ஆலடிப்பட்டியார் நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. நான் எந்த இடத்துலையும் இதை பற்றி பேசினதே கிடையாது. ஒரு வெட்டிங் வரைக்கும் ஒரு திங் வந்து அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு நல்லா பார்த்துட்டு இருந்த ஒரு மீடியா வந்து ஏன் இது ஒரு விஷயம், இது என்னோட பர்சனல் விஷயம், யாரை கேட்டு நீங்கள் அப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபஸ்ட்டாக எழுந்திருந்தது அந்த பேப்பரில். எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. அப்போ தான் கேட்டேன், உன் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்ததுன்னா நீ இப்படி தான் எழுதுவியா அப்படின்னு. இது வந்து என்னோட வாழ்க்கை, அவங்க யோசிப்பாங்க இவங்க யோசிப்பாங்கிறதுக்காகலாம் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு திங்ஸ் கூடலாம் நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு ஒன்று. யாராவது யோசிப்போமா, ஃப்ளைட்டில் போகும்போது யாராவது பின்னாடி கை வைப்பாங்க இங்கேருந்து அப்படின்னு. ஐ நெவர் தாட். நான் தூங்கிட்டு இருந்தேன். லைக் அது அவரோட கை, அது அந்த கையை பிடிச்சிட்டு நல்லா சீட்டோட சேர்த்து வச்சு நல்லா சப்புன்னு 4 அடி. எனக்கு என்னோட பீரியட்ஸ் பையன் வந்து எப்படி சொல்கிறது, யாராவது இங்கே முன்னாடி இருந்தாங்கன்னா அவங்க அழுதுருவாங்க, வேறு ஏதாவது பிரச்சனையா அந்த மாதிரி. பிகாஸ் என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட, ஷூட்டிங் ஸ்பாட்டில் பீரியட்ஸ் இப்போ எல்லாருக்குமே தெரியும் திவ்யாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச சீன் வரைக்கும் எடுத்துவிட்டு என்னை வீட்டுக்கு எப்படி சென்ட் பண்ணணுமோ அப்படி சென்ட் பண்ணுவாங்க. செம்ம மூட் ஸ்விங், ஜென்ரலாகவே மூட் ஸ்விங் இருக்கும் தானே. அப்படிங்கிறப்போ எனக்கு இன்னும் மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும், என்னால் நிற்க முடியாது அந்த மாதிரி இருக்கும், ஃபீவர் இருக்கும், எவ்ரி மந்த் அப்படி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு கோவம் வருது அப்படின்னா நான் அழுதுருவேன். அதுதான் என்னோட கோவத்தோட எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இப்போ க்யூட்டான ரோசஸ் இருக்கு, இந்த ரோசஸ்ல க்யூட்டான கேள்வியான்னு தெரில எனக்கு. வாய்ப்பு இருக்காது ஏடாவடமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் மேலே வந்து காசப் நீங்கள் பார்த்து சிரிச்சதா இல்லை கோவப்பட்டது ரெண்டுமே இருந்திருக்கு. மேபி என்னோடய கெரியர் ஸ்டார்டிங்கில் எதுவும் தெரியலல்ல, அப்போது பெருசாக தெரிஞ்சு எதுவும் இண்டஸ்ட்ரி வரல, இல்லை நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாரும் இண்டஸ்ட்ரியில் கிடையாது. இப்போ நடந்ததை அப்படி எழுதுறது ஒன்று, இன்னொன்று ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் ஹர்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதையே திருப்பி சொல்லி அதையே திருப்பி போட்டு ஒரு சின்ன ஒரு வீவ்ஸ்க்காக எனக்கு தெரியல அதனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி யாராவது காசப் இந்த மாதிரி அன்னெசரியாக பேசும்போது எனக்கு முன்னாடியும் சரி இப்போயும் சரி முன்ன கோவம் வராது, ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்காக எடுத்துப்பேன். அதை விட ரொம்ப ஒர்ஸ்ட் திங்ஸ்னால் நம்ம சர்க்கிளே நமக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. யாரு அது தெரியல, அவங்க மேபி இந்த மாதிரி ஒன்று வந்திருக்குன்னு திவ்யாவுக்கு கன்வே பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம், இல்லை இங்கே பாரு இது இந்த மாதிரி போட்டிருக்காங்க இது என்னன்னு பாருன்னு சொல்கிறதுக்காக கூட இருக்கலாம். பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை பார்த்தா ஹர்ட் தானே ஆவாங்க அப்படிங்கிற தாட். பட் இப்போ எனக்கு வந்து நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு இங்கே பாரு அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஹர்ட்டான ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் தட் காசிப்னா என்ன சொல்லுவீங்க? நிறையா சொல்கிறேனே. இப்போ நம்ம இப்போ நான் ரீசெண்டாக ஒரு Q&A செக்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராமில் போடும்போது யாரும் அதில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் டிவோர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் ரொம்ப ஃபன்னியாக தான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்னது டிவோர்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டினை திருப்பி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அது ஒரு கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு. நான் எப்போயோ ஒரு பண்ண ஆட் ஷூட்டோட ஒரு வெட்டிங் ஃபோட்டோ எடுத்து அதை போட்டு வச்சுருக்காங்க. என்னடா பைத்தியக்காரனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் அப்படி தானே. அந்த மாதிரி இருக்கு. ஓகே, உங்கள் லைஃப்பில் நடந்த மோஸ்ட் பெயின்ஃபுல் மொமெண்ட் பற்றி சொல்லுங்கள். நான் எந்த இடத்துலையும் இதை பற்றி பேசினதே கிடையாது. ஒரு வெட்டிங் வரைக்கும் ஒரு திங் வந்து அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்படின்னு இருக்கும்போது அதுக்கப்புறமா வந்த நியூஸஸ் வந்து எப்படி வந்ததுன்னா, நம்ம சர்க்கிளில் பேசுறதா இருக்கட்டும், இல்லை நான் பார்த்த நியூஸஸாக இருக்கட்டும், தேர் டாக்கிங் வெரி பேட்.
எப்படி சொல்கிறது, இல்லை அவங்க அப்படி அதனால இப்படி இது இப்படி அது இப்படி அந்த மாதிரி ரொம்ப அன்னெசரியான டாக்ஸ்லாம் வரும்போது அது அப்போ தான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் திங்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்லா பார்த்துட்டு இருந்த ஒரு மீடியா வந்து ஏன் இது ஒரு விஷயம், இது என்னோட பர்சனல் விஷயம் இல்லை. இப்போ நமக்கு செட் ஆகாதவங்க கூட பிடிக்காதவங்க கூட ஐயோ நான் மீடியா முன்னாடி சொல்லிட்டேனே, மீடியா முன்னாடி நான் இதை வந்து ஓப்பன் அப் பண்ணிட்டேனே, நாளை பின்ன இது என்னோட லைஃப், நான் உங்ககிட்ட சொன்னேங்கிறதுக்காக வந்து இங்கே நான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒரு லைஃப் நான் வந்து லைஃப் லாங் வாழ முடியாது. அது என்னோட முட்டாள்தனம். அது எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, எனக்குன்னு ஒரு திங்ஸ் இருக்குது. நானும் எல்லாரும் மாதிரி ஒரு நார்மலான பொண்ணு தான். இது என்னோட ஒர்க், எல்லோரும் வேலைக்கு போகிற மாதிரி என்னோட ஒர்க். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு பின்னாடி நான் வந்து நான் மென்ஷன் பண்ணலை, அந்த அந்த நியூஸ் பேப்பரோட ரிப்போர்ட்டருக்கே நான் கால் பண்ணி ஐ வாஸ் ஃபைட்டிங். நான் வந்து நீங்கள் யாரை கேட்டு நீங்கள் அப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபஸ்ட்டாக எழுந்திருந்தது அந்த பேப்பரில். அந்த ஒரு இது நியூஸ் நான் அது வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. அப்போ தான் கேட்டேன், உன் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்ததுன்னா நீ இப்படி தான் எழுதுவியா அப்படின்னு. தப்பு தானே. இப்போ நான் எதுக்கு நான் மீடியாவுக்கு சொல்லிட்டேங்கிறதுக்காக என்ன யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக ஐயோ நான் அந்த நியூஸ் நாளை பின்ன எப்படி வரும். இப்போ நிறைய பேர் பயப்படுறது அதுக்கு தான். இப்போ என்ன தெரியுமா, இப்போ நான் ஏன் திங்ஸை இப்போ என்னாலே முழுசாக சொல்ல முடியல பாருங்களேன். அந்தளவுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னாலேயே இப்போ ஓப்பன் பண்ணி இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம ஒன்று சொல்லிட்டு போயிடுறோமா, பின்னாடி வந்து அது எப்படி அதை போர்ட்ரேட் பண்ணி எப்படி ஃபஸ்ட்டாக வந்து ஒரு க்ரியேட் பண்ண முடியுமோ. இதனால தான் யாரும் வந்து எதுவுமே வெளியில் சொல்லவே மாட்டுறாங்க. நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல இவங்க ஏதோ ஒன்று எழுதுவாங்க. அது ஜென்ரலாக இந்த பிரச்சனைன்னு சொல்லலை, லைக் வெளியில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சொல்கிறேன். இல்லை நியூஸில் எப்படி போட்டுருவாங்க, இல்லை நியூஸில் அப்படி சொல்லிடுவாங்க, இந்த சேனலில் எப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த தாட்ஸ் வந்து இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ எல்லாத்தையும் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுற நமக்கு எக்ஸ்போசர் அதிகமாக இருக்குல்ல. அப்படிங்கிறப்போ நம்மளே வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுறோம், ஒரு விஷயம் யோசிக்கிறோம். அப்படிங்கிறப்போ அப்போ நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்க மற்றபடி வெளியில் ஒர்க் போகிறவங்க எப்படி போல்டாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ எப்படி வந்து நம்பி சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ இப்போது ஒரு காலிங் ஆஃப் அ மேரேஜ் அப்படின்றது ரொம்ப பெரிய டெசிஷன் இன் லைஃப் இல்லையா? ஐயோ அது நான் சொல்கிறேனே, அதெல்லாம் ஒரு பெரிய டெசிஷனே கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் சொல்கிறேன்னா இப்போ எனக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு வச்சுப்போமே, இப்போது நல்லா தான் போயிட்டுருக்கு. இது ஒரு இன்பிட்வீனில் ஒரு சின்ன விஷயத்துக்காக வேண்டாம் நம்ம டிசைட் பண்ண மாட்டோம் இல்லையா. ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு போக மாட்டோம். அப்படிங்கிறப்போ அப்படி ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கும் போது கண்டிப்பாக ஃபேமிலியை யோசிப்போம். நமக்கு பின்னாடி இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, அண்ணா இருப்பாங்க, ஓகே நம்ம சுற்றி உள்ளவங்க யாரையும் யோசிக்க வேண்டாம். நம்ம பேரண்ட்ஸ் யோசிப்போம், எல்லாரும் யோசிப்போம். இல்லை அவங்களாம் எப்படி இது எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறையா யோசிப்போம். நம்ம தாங்க அந்த பர்சன் கூட லைஃப் லாங் வாழ போகிறோம். நம்ம எப்படி இது ஒரு மீடியாக்காக வெளியில் உள்ள யாரோ ஒருத்தருக்காக ரோட்டில் போகிறோம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இது நான் லைஃப் லாங் என் மண்டையில் தூக்கி போட்டே தெரிய முடியாதுல்ல. ஸோ இப்போ இந்த நம்ம அப்பா அம்மா சும்மா இருந்தாலும் இந்த சொந்தக்காரங்களோட டாக்ஸிக்னஸ் இருக்கு இல்லையா, ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு ஐயோ கல்யாணம் முடிஞ்ச இது கால் ஆஃப் ஆகிடுச்சா, இதுக்கப்புறம் எப்படி உங்கள் பொண்ணு கல்யாணம் நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திணிக்கிறாங்கல்ல. நான் அதெல்லாம் என் வீட்டில் நான் சொல்லிட்டேங்க. இது வந்து என்னோட வாழ்க்கை, அவங்க யோசிப்பாங்க இவங்க யோசிப்பாங்கிறதுக்காகலாம் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு திங்ஸ் கூடலாம் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு ஒன்று. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நிறையா இன்டர்வியூவில் போய் இந்த கொஷினை நானே கேமராவுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த கொஷின் எப்போவுமே வரும். நான் இது வரைக்கும் ஏன்னா அதுவே முடிஞ்சு போச்சு, இட்ஸ் ஓவர் இல்லையா. அப்படிங்கிறப்ப எதுக்கு இதை இப்போ பார்த்தாலும் இது ஒரு கொஷினை ஏன் வைக்கிறாங்க, என்ன இந்த கொஷின் கேன்சர் வந்துருப்போது. இட்ஸ் ஓவர். நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, என்ன அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எதுக்கு இன்னொருத்தரோட நல்லா போயிட்டுருக்கு ஒரு லைஃப்பை நம்ம எதுக்கு இன்டர்ஃபியர் பண்ணி எதுக்கு அனுவாடாக பேசணும். இட்ஸ் ஓவர்னா ஓவர், அவ்வளோதான். சூப்பர். உட்கார்ந்துட்டு இருக்க ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே கெத்தாக இருக்கேங்க. திவ்யா கணேஷுக்கு கெத்தாக இருக்குது எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். கெத்து இதில் இருக்கு இல்லை, இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஒரு கெத்தாக இருக்குங்க. ஏதாச்சும் ஒரு கெத்து ஃபேக்ட் உங்களை நினச்சி நீங்களே பெருமையாக கெத்தாக சொல்லிக்கிற ஒரு ஃபேக்ட்? இல்லை, முன்னாடி அதான் சொல்கிறேன்ல, இப்போ மீனாக்கா சொன்ன மாதிரி தான். எதுக்குமே இப்போ நான் மீனாக்காக்கு டவுட் இருந்திருக்கும், இதுக்கெல்லாம் நான் காலே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். நான் கார் ஜென்ரலாக எடுக்க மாட்டேன். என்னன்னாலும் சரி, லேட்டாக போனாலும் சரி, நான் ஒரு டிரைவர் அண்ணா கூப்பிடாம நான் எங்கேயும் காரை எடுத்துகிட்டு போனதே கிடையாது. அது என்னன்னாலும் சரி,
ஏன்னா எனக்கு அதே மாதிரி தான் கொண்டு போய் யாராவது இடிச்சிடக்கூடாது வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ஸ். அதனால அது கிடையவே கிடையாது. இன்னொன்று எனிதிங் எப்படி சொல்கிறது, என்னனாலும் நான் ஃபேஸ் பண்ண எப்போவுமே ரெடியாக தான் இருப்பேன். அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். என்ன பிரச்சனைனாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அந்த இடத்துல. அது எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி, அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது தெரியுமா. அதுவே நான் ரொம்ப பெரிய கெத்தாக தான் நினைக்கிறேன். அடுத்த ரோஸ், நீங்கள் மனசில் வச்சிருக்கிற மிகப்பெரிய ரகசியம். எதையுமே ரிலேட் பண்ணாத ஒரு திங்ஸ் சொல்கிறேன். நிறைய திங்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறது, எனக்குள்ளே வந்து எப்போவுமே நிறையா ரகசியம் வச்சுட்டே இருப்பேன். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் போவேன் எப்போவுமே. இல்லை இதை வந்து இதை வந்து ரகசியமாகவே வச்சுக்கலாம், அது ரகசியமாகவே வச்சுக்கலாம், அந்த மாதிரி சொல்லிட்டாதான் அப்படி ஒரு நிம்மதியா இருக்கும். அது ரகசியமா வச்சுக்கும் போது எப்படி ஒரு சில விஷயங்கள் இப்படி தான் வச்சுக்கணும்னு இருக்குல்ல, அதனால அந்த விஷயத்த நான் அப்படி வச்சுப்பேன். ஓகே, என்னை பற்றின விஷயம், நான் ரொம்ப கோவப்படுவேன். நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் அந்த அளவுக்கு இப்போ நான் சொன்னேன் இந்த அண்ணாவை அடிச்சிருப்பேன்னு. நான் ரொம்ப பொறுமையாக உட்காந்துட்டே இருந்தேன். எனக்கு நானாக தான் என்னதான் அவருக்கு பிரச்சனை. சரி, எனக்கு என்னன்னா, சரி நம்ம இவ்வளோ பேர் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம், இல்லை நம்ம அந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது, பி டீசன்ட் உள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை எழுப்பாதீங்கடா. நான் எந்த விஷயத்துக்கு இது வரைக்கும் ரொம்ப கோவப்பட்டிருக்கீங்க? செம்ம கோவம் வந்துச்சு இந்த விஷயத்துக்கு. ஃப்ளைட்டில் ஒரு விஷயம் நடந்தது. ஃப்ளைட்டில் போகும்போது இட்ஸ் அ பேட் திங். எனக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்த ஒருத்தர் வந்து, ஐ தாட் யாராவது யோசிப்போமா ஃப்ளைட்டில் போகும்போது யாராவது பின்னாடி கை வைப்பாங்க இங்கேருந்து அப்படின்னு. ஐ நெவர் தாட். நான் தூங்கிட்டு இருந்தேன். அது லைக் ரொம்ப பெரிய ஃப்ளைட், அது க்ரௌட் கம்மியாக இருந்தது. நான் பின்னாடி உட்காந்துருந்தப்போ அந்த மாதிரி ஒரு திங் நடந்தது. ஐ வாஸ் லைக், என்ன ஃபஸ்ட்டு 2-3 தடவை எனக்கு தெரியவே இல்லை. நான் எழுந்திருக்கிறேன், எனக்கு பின்னாடி அவர் மட்டும்தான் இருக்கார். இட்ஸ் வெரி டால். திரும்பி நான் ஃபஸ்ட்டு போய் டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா நினச்ச சீட்டில் ஏதாவது பூச்சியாக இருக்குமோ என்ன. யாருமே இப்படி யோசிக்க மாட்டோம். என்ன தைரியம் இருக்கும் அந்த மாதிரி யோசிக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏதாவது திருப்பி பார்த்து வாஸ் லைக், நான் இப்படி படுத்துட்டு என்ன அவர் மேலே எனக்கு சுத்தமாக டவுட் வரல. நான் ஒவ்வொருத்தரையும் வந்திருக்கும் போது அவர் ரொம்ப டீப் ஸ்லீப்பில் தான் இருந்தார். நடிக்கிற மாதிரியும் தெரில. இன்னொன்று என் மைண்டு அங்கே போகவே இல்லை. இவர் கை வந்து வச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. அப்போ நான் அப்படி லைக் ஐ வாஸ் லைக், சரி தூங்குற மாதிரி கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு நான் அங்கே தான் ஏன்னா ஒரே இடத்துல பூச்சி எப்படி வந்துட்டே இருக்கும். எனக்கு அவர் மேலேயும் டவுட் வரல. என்ன எனக்கு புரியவே இல்லை. ஓகே, சீட் மாறி உட்கார். ஏன்னா நிறைய சீட் எம்டியாக இருந்துட்டு, ரொம்ப லாஸ்ட் ஃப்ளைட் அது. நான் வந்து ஹைதராபாத் டு சென்னை வந்தப்போ, ஷூட் முடிச்சுட்டு வந்தப்போ, அப்போ தான் லைக் அது அவரோட கை. அது எனக்கு எப்படி கோவம் வந்ததுன்னா, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது அது என்ன தைரியம் இருக்கும் இல்லையா. ஸோ அது அப்போது அந்த கையை பிடிச்சிட்டு நல்லா சீட்டோட சேர்த்து வச்சு 4 நல்லா சப்புன்னு 4 அடி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்குது பஸ்ல அந்த மாதிரிலாம். ஆனா சில பெண்கள் அதை கண்டுக்காம வேற வழி இல்லாம பயத்துல போயிடுறாங்க. எதுக்குங்க பயப்படணும்? அதான் சொல்றேன்ல, இந்த மீடியா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அங்க நடந்தது ஒண்ணா இருக்கும். ஆனா அங்க சொல்றது வந்து அந்த பொண்ணை மட்டும்தான் குறை சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் சப்புன்னு வச்சிருந்தேன் இவங்கள மாதிரி தைரியமா. சூப்பர். காதை சேர்த்து லவ் யூ டூ. இது என்ன 2 கொஸ்டின் இருக்கு ஒரு பேப்பர்ல? அப்படியா? ஓகே, லைஃப்ல இனிமே இவரன்னு மட்டும்தான் இருக்கு. இவளன்னு கூட வச்சுக்கலாம். பார்க்கவே கூடாதுன்னு அவங்க யாரு அண்ட் வை. ஃபெயிலியர்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இங்கே ஓகே, பொண்ணாக இருந்தால் பையனை பற்றி தான் கேட்கணும், பையனாக இருந்தால் பொண்ணை பற்றி கேட்கணும். இந்த கேரக்டரை நான் பார்க்கவே கூடாது பையன் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு கேரக்டர்? அது பேர் சொல்ல முடியாது. இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, அது முடிஞ்சு போன அப்புறம் சொன்னது தான். மீடியா முன்னாடி இருக்கேன், அதுக்காகலாம் யோசிக்கலை. நான் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு பேட் வைப் வேண்டாம் அப்படின்னு தான் இருக்காங்க. அவளும் இருக்கா, இவனும் இருக்கா, அந்த மாதிரி அதுவும் இருக்கு. ஃபெயிலியர் பற்றி சொல்லுங்கள். நான் நிறையா பார்த்துருக்கேன், நிறையா இடத்துல பார்த்துருக்கேன். நிறையா இல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, நிறையா திங்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சொல்ல முடியுமா அந்த மாதிரி இல்ட்ரேட் பண்ணி? நான் இப்போ என்னோட ஊரில் இருக்கும் போது, நான் இப்போ ஒரு அட்டையரில் உட்காந்துருக்கேன் இல்லையா, இது திவ்யா கிடையாது. நான் ஒரு ஊரில் இருக்கும் போது, இப்போ என்னோட நேட்டிவ் வந்து ராமநாதபுரத்தில் உங்களுக்கே தெரியும்,
அங்கே எப்படி அவங்களோட கல்ச்சர் என்ன, அங்கே எப்படி திங்ஸ் எல்லாம் இருக்கும், அங்கே எப்படி ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும், அங்கே எப்படி ஒரு காலேஜ் போனால் எப்படி இருக்கும், ஒரு ஸ்கூல் போனால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸ். ஏன்னா காலேஜ் வரைக்கும் நான் அங்கே ஊரில் தான் படித்தேன். அப்படிங்கிறப்ப அங்கே என்ன மாதிரி சரௌண்டிங்ஸ் இருக்கும், அங்கே இருக்கிறதா இல்லையா. ஆல் ஆஃப் சடனாக அதுக்கு நான் சென்னை வந்தது கிடையாது. சென்னை வந்தது கிடையாதுன்னா அந்த ஊரை விட்டு தாண்டி இங்கேயும் வெளியில் போனது கிடையாது. ரொம்ப குட்டி சர்க்கிள். காலேஜ் வரைக்குமே ஃபோன் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ பெருசாக எனக்கு ஃபோன் நோண்ட தெரியாது பெருசாக. அப்போ ஃபோன் இல்லை. நான் அப்போ தான் சென்னை வரேன். சென்னை வந்துட்டு தான் ஐ லேர்ன் எவ்ரி திங். எப்படி சொல்கிறது, அப்போ தான் ஒரு எல்கேஜி யூகேஜி போய் நம்ம ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ண நம்ம எப்படி லேர்ன் பண்ணிப்போம், அந்த மாதிரி ரொம்ப கீழே இருந்து கற்றுக்கிட்ட திங்ஸ் தான். இப்போ என்னோட எல்லாரும் உட்காந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு மேக்கப் போட தெரியாது. சில இடத்துல என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸில், என்னோடய பேச்சில், என்னோடய ஸ்லாங்கில் நிறையா இடத்துல அவங்க என்னை வேணும்னு பண்ணணும்னு இல்லை, ஜாலியாக பேசுறது தான். அவங்க ஜாலியாக பேசுறது மேபி எனக்கு அது தெரியும். வார்த்தை ரொம்ப ஹர்ட்டிங்காக அது ஃபீல். ஆனால் நமக்கு தெரியாது இல்லை. ஒரு நம்ம ட்ரெஸ்ஸிங் பற்றி ஏதாவது பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க இது சீரியஸாக பேசினாங்களான்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு அது தெரியாதுங்கிற போதப்போ ஆப்வியஸ்லி அது நமக்கு அப்போ தான் வந்த ஸ்டார்டிங்னால பெருசாக எதுவும் தெரியாதனால அந்த மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கற்றுக்கிட்டேன் அதை பற்றி. ஐயோ இது நமக்கு இந்த திங்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நமக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, அதெல்லாம் நான் எப்போவுமே யோசிச்சதே கிடையாது. அது சின்ன வயசுலேருந்து அப்படி தான். தெரியலன்னா என்ன, யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். கற்றுப்பேன். எனக்கு தெரியலன்னு உங்ககிட்டே கேட்பேன், இது என்னது அப்படின்னு. அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு தெரியல, அவ்வளோதான். அதை நான் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கிறதுல தப்பு இல்லைல்ல. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட. ஏன்னா பெண்களுக்கு பொதுவாகவே இந்த பீரியட்ஸ் பெயின் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தான். அதில் ஒர்க்கிங் உமன்ஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு எப்போ நடக்கும் அது சுச்சுவேஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அவுட்டோரில் ஒர்க் பண்ணுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? எனக்கு என்னோட பீரியட்ஸ் பெயின் எப்படி சொல்கிறது, யாராவது என் முன்னாடி இருந்தாங்கன்னா அவங்க அழுதுருவாங்க, வேறு ஏதாவது பிரச்சனையா அந்த மாதிரி. பிகாஸ் நான் அப்படி என்னை பார்த்த மாதிரி நான் யாரையும் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி என் வீட்லேயும் அப்படி தான். எனக்கு தெரிஞ்ச யாராவது ஈவன் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட, என் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பீரியட்ஸ் இப்போ எல்லாருக்குமே தெரியும் திவ்யாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச சீன் வரைக்கும் எடுத்துவிட்டு என்னை வீட்டுக்கு எப்படி சென்ட் பண்ணணுமோ அப்படி சென்ட் பண்ணுவாங்க. அது எப்படி சொல்கிறது, நம்மளோட ஃபுட் ஹேபிட் அந்த மாதிரி இருக்குங்கிறனால சொல்லலாம். மேபி அந்த டைமில் அயன் கண்டென்ட் சின்ன வயசுலேருந்து அது சாப்பிட்ருக்கணும் ப்ராப்பராக. நான் சரியாக ஒரு சாப்பிட்டாத பர்சன் சின்ன வயசுலேருந்து. இப்போ சடனாக அதுக்காக சாப்பிட்டா மட்டும் உடம்புல ஒன்றும் ஏறிடாது. ஸோ நல்லா சாப்பிட்ணும். அது ஒர்க் போகிறது மேபி எனக்கு நான் ஷூட்டிங் போகலன்னா ஐ கேன் ஹேண்டில், என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். நான் ஷூட்டிங் போகிறேன்னா அந்த சாரீ, மேக்கப், அந்த ஒர்க்கு, அந்த லைட்டு, இரிட்டேஷன், செம்ம மூட் ஸ்விங். ஜென்ரலாகவே மூட் ஸ்விங் இருக்கும் தானே. அப்படிங்கிறப்போ எனக்கு இன்னும் மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும். என்னால் நிற்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஃபீவர் இருக்கும், எவ்ரி மந்த் அப்படி தான் இருக்கும். பட் ஐ கேன் அந்த 1 வீக் முன்னாடி ஃபுட் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். மூட் ஸ்விங்ஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு கோவம் வரும் இல்லையா? கோவம் கத்திருக்கீங்களா அந்த? இல்லை. நான் எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு கோவம் வருது அப்படின்னா நான் அழுதுருவேன். அதுதான் என்னோட கோவத்தோட எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற பேரில் நான் அழுதுருவேன் பயங்கரமாக. எனக்கு அழ வந்துடும், அவ்வளோதான். ஓகே. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்னு வரும்போது இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம தாண்டிட்டு ஸ்க்ரீனில் அதை காமிச்சிக்க முடியாதுல்ல. அதை தான் சொல்கிறேன்ல. ஷார்ட் ரெடினா அங்கேருந்து எப்படி சொல்கிறது, லிட்ரலி ஒன்று எதையாவது பிடிச்சிட்டு அங்கேருந்து நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவேன். ஷார்ட் போகிறதுக்கு டேக் சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹாஃப் சிட்டிங்கில் தான் இருப்பேன் நான். எனக்கு சேரில் உட்காரது கம்ஃபர்டபுளாக இருக்காது, நிற்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்காது, படுத்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு ரெடி யாராவது சொல்லுங்கள் ரெடின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு நிற்பவேன். எனக்கு அது தெரியல. ஓகே, அது பெருசாக என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதா தெரியல. பட் எனக்கு அந்த டைமில் ஷூட் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எப்போவுமே ப்ரே பண்ணேன். ஈவன் ஆனால் ஷூட் போனால் கூட எனக்கு உடம்பு சரியில்லை, நான் உடம்பு சரியில்லாமல் செட்டை விட்டு போகிறேன் அப்படின்னா அது என்னோட பீரியட்ஸ் பெயின் மட்டும்தான் இருக்கும். ஃபீவராக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். நான் என்னால் அதை பேலன்ஸ் பண்ண முடியும், என்னால் நடிக்க முடியும். பட் இதில் நம்ம சாரி, மேக்கப் அதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணேன், அவ்வளோதான். அதே நான் வீட்டுக்கு மேக்ஸிமம் விடையாவது அமுச்சு விட்ருவாங்க. இருக்கிற சீன் ஏதாவது எடுத்து முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வேற லெவலில் போல்டாக ஆன்சர் பண்ணீங்க. ஸோ மொத்த ரோஸ் உங்களுக்கு தான். தேங்க்யூ.
Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும் ஆலடிப்பட்டியா நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now.